வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நாங்க வந்து பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் அவர் கரியர்ஸ் அண்ட் எஜுகேஷனை பற்றி கதைக்க போறோம். இன்றைக்கு எங்களோட ஹேமநாத், சிவா, வசுதா, ஜெயஸ்ரீ அண்ட் சூர்யா இருக்கிறாங்க. ஹாய், முதல்ல உங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் ஓகே. நாம முதல்ல நான் ஒரு கேள்வி உங்க எல்லார்ட்டையுமே கேட்கணும். ஏன் நாம இந்த ஒரு விஷயத்தை பற்றி கதைக்க வேணும் என்று நீங்க நினைக்கிறீங்க? சிவா, நீங்க ஆரம்பிக்க போறீங்களா? Yeah, sure. So I think like higher education, like college, is a very important part of like growing up. Like it provides a space where your world expands a lot, and you have a lot of opportunities that you get to see. So on the Mariana, so when you're entering college, like you need good exposure to what are all the opportunities that are available and what do you want in life. And other decide பண்ற முக்கியமான ஃபேக்டர்ஸ்ல ஒன்று வந்து like parental guidance and other kinds of mentoring, and so like more than your own individual preference. So I think that's an important thing that we should talk about. கண்டிப்பா. ஹேம்நாத்? கெரியர் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா ஆக்சுவலா? ஸோ அதை அசஸ் பண்ணாம வந்து ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அது எவ்வளோ கரெக்டா போய் முடியுங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா யாரா இருந்தாலுமே படிச்சது ஒண்ணு, வேலை பார்க்கறது ஒண்ணு. எத்தனை பேர் அது எந்த நாடா இருந்தாலும் இருக்கட்டும், அது அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ இல்லை இந்தியாவோ. ஸோ அதில் கெரியர் அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இன்னும் நம்ம நார்மலா நமக்கு தெரிஞ்ச மாதிரியே சொல்லணும்னா, நம்ம தமிழ் கம்யூனிட்டியில ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா மாப்பிள்ளை எவ்வளவு பாக்குறாங்களோ அதை தாண்டி கெரியரை பார்க்கணும். ஒரு படிப்பை வந்து இது கரெக்டா நமக்கு ஏற்ற படிப்பு தானான்னு தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். சும்மா எடுத்தவங்க ஒருத்தன்னு வந்து இன்ஜினியரிங் சேர்றதும், இல்லை என் ஃப்ரெண்டு இதை சேர்ந்துட்டான், இல்லை எங்க மாமா பையன் அதை சேர்ந்துட்டான்னு சொல்லி இப்படி சேர்ந்து கடைசியில் அதனால ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாம ஏதோ அப்படியே ஓடிட்டே இருக்க மாதிரி ஒரு விஷயம் ஆயிடும். அதுல ட்ராப் ஆகாம இருக்கணும்னா கெரியர் அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். So yeah. நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயம் உண்மையா இருக்குது. நாம வந்து முக்கியமா கவனிக்கணும். பட் சில நேரங்கள்ல எங்களோட பேரண்ட்ஸ் எங்க மேல வச்சிருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது சில நேரம் உங்களுக்கு மேத்ஸ் விருப்பமா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ்ல ஏதாவது பொலிட்டிக்ஸ் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். ஆனா அதுல இருந்து ஒரு கரியரை உருவாக்க முடியாதுன்றதாலேயே பேரண்ட்ஸ் வந்து பொதுவா அதை வந்து சப்போர்ட் பண்றல. அவங்க வந்து பொதுவா என்ஜினியரிங் படிக்கணும் அல்லது மெடிசன் படிக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறாங்க தானே. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜெயஸ்ரீ? ஆமா, இப்ப என் பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே பொங்கல், தீபாவளிக்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கும் போது அவங்க வந்து நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்காங்க. அந்த மாதிரி. ஆமா, ஸோ நான் வந்து போன வருஷம் தான் இயர் 12 முடிச்சேன். அண்ட் அப்போ நான் யூனிவர்சிட்டிக்கு கோர்சஸ் சூஸ் பண்ணும் போது அவங்க கிட்ட எனக்கு மார்க் சரியா வரலன்னா நான் ஆர்ட்ஸ் செய்யலாம்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நான் வந்து ஆமா இது பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அவங்க வந்து ஆர்ட்ஸா, ஐயோ இது வேண்டாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் அண்ட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் நாட் குட்ன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது அன்னெசரி காம்படிஷன் உருவாக்குது. ஸோ படிச்சு பெரிய ஆளா வரணும்னு சொல்றாங்க, பட் லைக் ஆவரேஜா இருந்தா பேட். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரையும் பீட் பண்ணி மேல வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் ஐ டோன்ட் திங்க் that's a good perspective to have. So அதான் நான் நினைக்கிறேன். வசுதா? ஓகே, என்னோட அபிப்பிராயத்துல என்னன்னா, டிபிக்கலி அந்த ஸ்டீரியோ டைப் இருக்கு that Indians are good at maths இந்த மாதிரி. அதனால throughout history itself எல்லாருமே எப்பவுமே இந்த இன்ஜினியரிங், மெடிசன் அந்த லைன்ல தான் போறாங்க. என்னோட அப்பா வந்து என்ஜினியரு, அவரோட அண்ணன் வந்து என்ஜினியரு, அவரோட 2 சிஸ்டர் வந்து என்ஜினியரு. தென் என்னோட அம்மா வந்து அட் தட் பாயிண்ட் இன் டைம் அந்த ஃபீமேல்ஸ்லாம் படிக்கிறது வந்து அவ்வளோ அவங்க லுக் டவுன் பண்ணுவாங்க. ஸோ என்னோட அம்மா she actually wanted also be an engineer, but she ended up becoming an accountant just because அவங்க லுக் டவுன் பண்ணுவாங்க. ஓ இதெல்லாம் வந்து ஒரு மேலான ஜாப். பட் ஸ்டில் லைக் என்னோட என்டையர் ஃபேமிலியில வந்து எல்லாருமே
pretty much அவங்க வந்து என்ஜினியர் ஆகுறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கிறதுனால ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ லைக் உங்களோட ஸ்ட்ரெங்ஸ் வந்து மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அவங்க வந்து எப்பவுமே சொல்லுவாங்க கிட்ஸ் கிட்ட, நீங்க வந்து நல்லா படிச்சுட்டு வந்து ஒரு என்ஜினியரா ஆகணும், இல்லைன்னா ஒரு டாக்டர் ஆகணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த ஃபீல்ட்ல தான் இருக்கணும். இப்போ பர்சனலி எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு டிபேட்டிங் ரொம்ப பிடிக்கிறதுனால ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் லைக் லா. அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ லைக் சம்திங் ரிலேட்டட் டு த ஆர்ட்ஸ், லைக் எனக்கு எக்கானமிக்ஸ் பிடிக்கும், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயின்சஸ்லாம் பிடிக்கும். பட் என்னோட பேரண்ட்ஸ் இனிஷியலி அதை ஹியர் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. லைக் இட் ஹெல்ப்ஸ் பிகாஸ் அவங்க வந்து இந்தியால இருந்து வந்து சிங்கப்பூருக்கு வராங்க. தென் சிங்கப்பூர்ல அந்த கொஞ்சம் ஓப்பன் மைண்டட்னஸ்லாம் இருக்கிறதுனால, அந்த மென்டாலிட்டிலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்போஜர் அதிகமா இருந்திருக்கு இப்போ. ஸோ அவங்க வந்து யாராவது ஆர்ட்ஸ் பண்ணோம்னா தி ஆர் பிட் மோர் ஓப்பன் மைண்டட். பட் நான் வந்து இனிஷியலி நான் அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருந்தது. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் they wanted me to take science related things, but எனக்கு தெரியும் முன்னாடில இருந்தே like those are my weaknesses. like எனக்கு even though they are very interesting, எனக்கு personally வந்து எனக்கு அது கரெக்டா எனக்கு align ஆகுது. So now that took me a lot of convincing in order to lower their like parental expectations so that they won't make me deviate and go to engineering courses or medicine courses. So convince பண்றதுக்கு அப்புறம் they were like, okay, you know what, lawyer ஆகுறது is also not a bad career option. So that's my experience. சூர்யா, நீங்க வந்து உங்களோட மாஸ்டர்ஸும் முடிச்சிருக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? சாரி, பொதுவா எங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர்ஸ், லைக் என்ஜினியரிங் தான் படிக்கணும் அல்லது மெடிசன் தான் படிக்கணும் என்று இருக்கிற ப்ரெஷர்ஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ அகைன் வந்து இது யாருக்குமே எதுவும் சரியா தெரியறது கிடையாது. எல்லாரும் வந்து இன்ஜினியரிங் படிக்கணுன்றதுனால நம்ம படிச்சுட்டு இருக்கோம். எனக்கு ப்ரெஷர்ன்ற மாதிரி எதுவும் கிடையாது. எனக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னு தெரியல, இட் மைட் பி லைக் ஒரு சோஷியலா ஒரு இது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இன்ஜினியர்னா கெத்து. அதனால மேபி ஐ வாஸ் லக்கி தட் எனக்கு அது கிடைக்குன்ற மாதிரி இருந்ததுனால எனக்கு எக்ஸாக்டா அந்த ப்ரெஷர் கிடையாது. இருந்தாலும் இதுதான் கரெக்ட், இதுதான் ரைட் வே ஆஃப் டூயிங் இட். நான் மேபி வந்து ஐ வாண்டட் டு பி அ ப்ரோக்ராமர். அதுக்கு நான் இன்ஜினியரிங் தான் வரணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு வந்து மேபி ஐ குட் ஹவ் டன் MCA சம்திங் லைக் தட், ஈவன் சீப்பரா பண்ணிருக்கலாம். நான் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணும்போது என் கூட அதே டைம்ல அதே MCA பண்ணிட்டு ஒர்க் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ எப்படி சொல்றதுன்னா, எது பெட்டர் ஆப்ஷன் ஃபார் இட்ஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆக்சுவலா. ஈவன் இன்ஜினியரிங் சொல்றதை விட மோர் ஃபோக்கஸ் டு வாட் யூ கோயிங் டு டு. அதை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை தேடுறதுக்கோ அட்லீஸ்ட் ஈவன் தோ இன்டர்நெட் இருந்தாலும் மேபி மோஸ்ட்லி நம்ம டிக்டாக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ பர்டிகுலரா இதுக்கான கைடன்ஸ்ன்ற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இட்ஸ் பெட்டர் டு டாக் அபவுட். அண்ட் சிவா, நான் இந்த இடத்துல கேட்டாகணும். ஏனென்றா நீங்க வந்து you're terribly good at maths. நீங்க வந்து இப்ப ஒரு PhD செய்றீங்க மேத்ஸ்ல. ஆனா நீங்க வந்து என்ஜினியரிங் செய்யல. ஏன்னா யூஸ்வலா வந்து நீங்க கணிதம் நல்லா செஞ்சா சரி, இவங்க வந்து ஒரு பொறியியலாளராகத்தான் வர வேணும் என்று நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா நீங்க அது எல்லாத்தையும் உடைச்சு இன்றைக்கு BSc மேத்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம you're doing your PhD as well and you're so successful at it. நீங்க என்ன நினைக்கிறீங்க? So I think I mean நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் லைக் to be like in principle உங்களுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. Like you can go into professional things like which involve like not just engineering and medicine, but law or journalism. There are several other things, and also there are other streams like you can do arts or you can do commerce, like pure sciences. And நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. But for some reason, like nama Tamil society la engineering and medicine are like kept at a pedestal. Okay, I mean it is inexplicable. ஏன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, பட் ஆக்சுவலி 12th படிக்கிறப்ப நிறைய பேர் லைக் 12th முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் they do join engineering, பட் அது ஜாயின் பண்றப்ப அவங்களுக்கு இன்ஜினியரிங் தான் படிக்கணுமா அப்படிங்கிற, அவங்களுக்கு இன்ஜினியரிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது அவங்க they don't ask. ஓகே, அதுதான் எல்லாரும் பண்றாங்க. that seems to be the usual thing, and அதனால like many people join. Of course I mean like
it's always a trade-off. Like there are a good amount of people who want to do engineering and who do engineering. So and the group irukku. Okay, so now on the 12th முடிச்சதுக்கு அப்புறம் I also had an opportunity to do engineering in NIT, but I was this person who did not have any idea of what it meant to do engineering. எனக்கு இன்ஜினியரிங் படிச்சா என்ன பண்றது அப்படிங்கிறது எதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. யாருமே லைக் கைட் பண்றதுக்கும் ஆள் இல்லை. And yeah, so throughout school I had interest in solving math puzzles and stuff, like even outside school, like I would solve like various problems and just learn math by itself. Math 11th 12th la maths olympiad வேற நான் clear பண்ணேன். So I did not know like whether math had a career, like maths படிச்சா அதுக்கு அப்புறம் என்ன ஆக முடியும்ங்கறத பத்தி அவ்வளோ கிளாரிட்டி இல்ல. But I had a good like mentor who I found through this Olympiad experience. She was a professor at NIT, and she was a maths professor. And she told me that you have an interest in math. So நீ maths தான் படிக்கணும். Like, why are you doing engineering when you don't know anything about engineering? So அதனால like yeah, so I found that mentor. So I was very lucky. So I completely trusted her and I just chose to do math, even though I was not sure like what are the prospects after I do like BSc and MSc. But once I joined college, all the opportunities like it became very clear. So adukaprom na vandu like I took this research route because I was interested in it. But still many of my peers moved on to like other kinds of things, which are also like they moved to industry like quantitative research and stuff. I think yeah, so there are a lot of options for doing math, a lot of prospects, job prospects after you do math, but it's not very clear out there. நீங்க 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அந்த எக்ஸ்போஷர் we have to create. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இன்னும் அதை பற்றி அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். நிறைய பேர் மேத்ஸ் செய்யறதை விட டாட்டா சயின்ஸ் செய்யலாம் அல்லது என்ஜினியரிங் செய்யலாம் என்று சொல்றவங்க. I'm just going to cut to Hemnath. நீங்க வந்து இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்று நீங்க ஏதாவது அடையாளப்படுத்துவீங்க? அது நிறைய இருக்கு. அது வந்து இப்ப எப்படி சொல்றது, இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அண்ட் ஒரு இப்போ என் ஃபேமிலியில் யாருமே இங்கே இல்லை, மேபி எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இப்போ என்னோட சீனியர்ஸ் இல்லை, யாரும் இல்லாமல் வர்றது ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் யாராவது ஆல்ரெடி மேபி இங்கே யாராவது ஒரு கான்டாக்ட்ஸ் இருந்து இங்கே சர்வைவ் ஆகிற ஒரு விஷயங்கள் இருக்குது. அது பெரிய ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, வைல் ஸ்டடியிங் வந்து நாங்கள் பார்ட் டைம் பண்ணோம் இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து அதிகமான ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனே ஆரம்பிக்குது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான இடமா இருக்கு. அந்த இடத்துல பல விஷயங்கள் நடக்குது. ஸோ அது நிறையா இருக்கும் அந்த இதெல்லாம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் எங்களோட ஃபீஸ் நாங்களே பே பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் எங்களோட அசைன்மெண்ட்ஸையும் நாங்களே பண்ணிட்டு, ஸோ அந்த பக்கம் பேங்க் லோன் இஎம்ஐ இருக்கும், அதையும் பே பண்ணிட்டு, ஸோ மல்டிபிள் டாஸ்க்ஸாக இருக்கும். பட் ஸ்டில் இங்கே வந்து ஆக்சுவலாக வெளியில் எக்ஸ்போஷர் வந்து வெளியில் நாங்கள் கிளம்பி வரும்போது ஆக்சுவலாக ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க இல்லை ஆஸ்திரேலியாவில் படிக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியும். ரெண்டு விஷயம் இருக்கு ஆக்சுவலாக. இப்போ வந்து நான் ஒரு 2 years மாஸ்டர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2 yearsோட மொத்த ஃபீஸையும் வந்து இந்தியாவில இருந்து மொத்தமாக பே பண்ணிட்டு, ப்ளஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் மந்த்லி அமௌண்ட் வாங்கி இனிஷியலாக ஒரு 6 months இல்லை 1 year அந்த ப்ரீத்திங் டைம் கொஞ்சம் எடுத்து இந்த ஏரியாவை அப்சர்வ் பண்ணுறதுக்கான டைம் எடுத்துட்டு வீட்டில் பைசா வாங்கிட்டு இருக்கிறது ஒரு சார்ட் ஆஃப் விஷயம். இன்னொரு விஷயம் வந்து இறங்கின மறுநாளே வேலை செய்ய ஆரம்பிச்சு அந்த பைசாவை சேர்த்து வச்சு தான் அடுத்த செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டிட்டு, ஸோ மற்ற எங்களோட அசைன்மெண்ட்ஸையும் நாங்கள் பண்ணிட்டு பல விஷயங்கள் இப்படி இருக்கு. அதுல தான் வந்து பல எக்ஸ்ப்ளாய்டேஷனே அதிகமாக நடக்குது. ஸோ அது ஆக்சுவலாக வெளியிலயும் வராது ஆக்சுவலாக. ஓகே, இல்ல நீங்க சொன்னீங்க உங்களோட பொருளாதாரம், அதாவது எங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்குது, அது நாம எந்த அளவுக்கு படிக்கிறோம்ன்றத வந்து பாதிக்குது இல்லையா?
பொதுவாவே இப்ப நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு மூத்த பிள்ளையா இருந்தா நீங்க வந்து ஃபர்தரா படிக்கணுமெண்டா, இப்ப நீங்க பேச்சுலர்ஸ் முடிச்சிட்டீங்க, மாஸ்டர்ஸ் படிக்கணுமெண்டா, சப்போஸ் நீங்க மாஸ்டர்ஸ் படிக்காம போலாம். ஏனென்றால் பின்னுக்கு எந்த தம்பி இருக்கிறார் அல்லது பின்னுக்கு எந்த தங்கச்சி இருக்கிறா, அவங்கள நான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கும். சூர்யா, நீங்க வந்து ஒரு மூத்த அண்ணன், சோ நீங்க வந்து அந்த இடத்துல இருந்திருப்பீங்க. உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? ஓகே, எனக்கு வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணதுக்கு தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். எப்படின்னா நான் வந்து 12th படிக்கும்போது என் தம்பி வந்து கரெக்டா என்னோட 4 years சீனியர். ஸோ என்னோட பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே 4 வருஷம் நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன்னா என் தம்பி கரெக்டா வந்து ஸ்கூல் முடிச்சிருவான். அவன் வரும்போது மேபி ஹி கேன் ஆல்சோ ஜாயின், ஐ வில் பி இன் அ பொசிஷன் டு ஒர்க். அதனால வந்து அவன் வந்து ஸோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் டு ஒர்க் அவுட். அந்த மாதிரி தான் நான். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் மேக்கிங்காக தான் இருந்துச்சு. அதனால தான் வந்து இது எனக்கு எப்படின்னா, நான் 10th படிக்கும் போதே நான் இந்த டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐ ஷுட் நாட் சூஸ் பயாலஜி. ஏன்னா அகெயின் வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம யோசிக்கும் போது ஓகே ஏதோ டாக்டர் அது இன்ஜினியர், அதுக்கப்புறம் தான் மற்ற கேட்டகரிலாம் வரும். ஸோ பயாலஜி எடுக்கிறதுனால எனக்கு யூஸே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்படியே நான் எடுத்தாலும் ஐ ஷுட் பி ஏபிள் டு சப்போர்ட் த ஃபேமிலி பை முடிக்கும் போது இவன் இருக்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் ரீசன். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து நான் இன்ஜினியரிங் எடுத்ததுக்கு. அண்ட் மோஸ்ட்லி இது எப்படி இருக்குன்னா, இன்ஜினியரிங் படிக்கும்போது இன்ஜினியரிங் முடிச்சா ஒரு நல்ல காலேஜ் படிச்சா எடுத்தோடனே கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சிடும். உடனே நம்ம வந்து வெளியே போனோம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ தட்ஸ் மை ஐடியா இருந்துச்சு. பட் அது அகெயின் அது எனக்கு நடந்ததுனால அது ஓகே ஏதோ ஒரு குத்துவைப்பா ஓகே இப்படி பண்ணா இப்படி வந்துடும் நினைச்சேன். ஸோ இட் ஹேப்பன் ஆல்சோ. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன் ஆக்சுவலாக நான் எடுக்கிறதுக்கு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து எஜுகேஷன் லோன் வந்து எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. மேபி நான் மற்ற ஸ்டேட் பற்றி எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன். எங்கள் ஊருக்கு மேபி அந்த எலெக்ஷன் டைமாக கூட இருக்கலாம். எங்கள் அம்மா போயிட்டு ஏதோ ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு ஒருவேளை உனக்கு இன்னும் ஒரு வாரத்துல லோன் வரலாம் என்ன வந்து பாரு அப்படின்ட்டு அங்கிருந்த எம்எல்ஏ சொன்னாங்க அம்மா. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரீச் அவுட் பண்ணாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவன் வந்து அவங்களே வந்து இந்த பேங்க் அஃபிஷியல்ஸும் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபுளா வந்து எல்லாமே பண்ணாங்க. மேபி இவ்வளவு தூரம் நம்ம தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் வந்து பண்றதுக்கு காரணம் இட்ஸ் மோர் ஃபார் மல்டிபிள் பீப்புள். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இன்ஜினியரிங் பண்ணலான்ட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து இந்த லோன் ப்ரொவைட் பண்றது. பிகாஸ் நான் வந்து 2 lakhs per annum நினைக்கிறேன் ஒரு இன்ஜினியரிங் ஒரு ப்ராப்பரான காலேஜ் படிக்கணும், பிரைவேட் காலேஜ் படிக்கணும். ஸோ அந்த இது ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ எல்லாமே திஸ் ஆர் ஆல் ரீசன்ஸ் வந்து எனக்கு சூஸ் பண்றதுக்கு. அண்ட் முக்கியமான ரீசன் வந்து என் தம்பி வந்து கரெக்டா 4 வருஷத்துல படிக்கிறது கரெக்டா இருக்குன்றது. பொதுவாவே I want to add something to this. So எனக்கும் அண்ணன் இருக்கான். He did engineering and I think it was important for him. It was like very அவன் வந்து like படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் like உடனே வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது it was a very important factor. I think that also like helped me in some way. Like வீட்ல like probably he has less freedom in pursuing like everything that he wants. அப்படி ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல. இட்ஸ் மோர் ஓவர் அகைன் தி சோஷியல் இதுதான். ஓகே பையன் வந்து என்ன பண்ணணும்ன்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ இட்ஸ் நாட் ப்ரெஷர், பட் தட்ஸ் ஹவ் இட் வர்க்ஸ். இல்ல நீங்க சொன்னீங்க லைக் இன்ஜினியரிங் படிக்கிறது வந்து ஒரு லைக் ஒரு பெடெஸ்டல்ல போட்டு வச்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ மெடிசன் நீங்க வந்து ஒரு டாக்டரா இருந்தீங்க என்றால் அதுல ஒரு மரியாதை இருக்கு, மெட்டாக்கள் உங்களை அண்ணாந்து பாப்பாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அது எந்த அளவுக்கு ஐ மீன் இப்போ 12ஆம் வகுப்பு படிக்கும் போது என்ஜினியரிங் மெடிசினை வந்து நீங்க வந்து அந்த அளவுக்கு குளோரிஃபை பண்றது எந்த அளவுக்கு அந்த பிள்ளைய பாதிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜெயஸ்ரீ வாஸ்தா. Okay, first. So என்னோட அக்கா வந்து மெடிசன் செய்யறா. அப்புறம் நான் அவளை கேலி பண்ணிட்டே இருப்பேன், நீ வந்து அம்மா அப்பா சொல்றனால தானே மெடிசன் படிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லுவேன். பட் அவ ஆக்சுவலி விரும்பி படிக்கிறான்னு சொல்றா. ஸோ லைக் அவளை மாதிரி ஆட்களை விட்டுடலாம். பட் லைக் மிச்ச என்னோட கசின் இந்தியாவில் இருக்கான். அண்ட் என்னோட ஆச்சி தாத்தா அத்தை எல்லாருமே வந்து அவனை
நீ மெடிசன் படி, அதுக்காக நீ இந்த டியூஷன்ஸ்க்கு போ, நாங்க எவ்வளோ காசு வேணா கொடுக்குறோம் அந்த டியூஷன்ஸ்க்கு, லைக் லெட்ஸ் கோ டு மெடிசன் அப்படிலாம் அவங்க புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவன் வந்து கடைசியில் மெடிசன் போல, அவன் இன்ஜினியரிங் தான் போனான். ஸோ லிட்ரலி 2 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, இதர் மெடிசன் இல்லை இன்ஜினியரிங். அண்ட் அவன் வந்து மெடிசன் எனக்கு கிடைக்குமான்னு தெரில, ஸோ நான் இன்ஜினியரிங் போறேன் அப்படின்னு இன்ஜினியரிங் போயிட்டான். அண்ட் நானும் வந்து நான் இந்த வருஷம் பிகாம் பண்றேன். பட் எங்க அப்பா ஒரு என்ஜினியர், ஸோ எங்க அப்பா வந்து இன்ஜினியரிங் செய் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பிகாஸ் அப்பாவுக்கு தெரிஞ்ச பாத்வே அண்ட் கெரியர் பாத்வே அண்ட் எவ்ரி திங் இன்ஜினியரிங் தான். அண்ட் ஆல்சோ மெடிசன் எல்லாருக்கும் தெரியும், பயங்கர சக்சஸ்ஃபுல்லாலாம் சொல்றாங்க. ஸோ அந்த 2 ஐடியாஸ் பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கனால நான் நினைக்கிறேன் அதை புஷ் பண்றாங்கன்னு. வெரஸ் நான் வந்து மார்க்கெட்டிங் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன், அண்ட் பிஆர் மார்க்கெட்டிங் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் எங்க அப்பா வந்து எனக்கு அதை பத்தி அவ்வளோ தெரில, அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால நீ செய்யாத அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அதை பத்தி ரீசர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அவங்களுக்கு தெரிஞ்சதை புஷ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். வாசுதா? ஓகே, ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவ்வளோ லைக் சப்ஸ்டன்ஸ் இல்லை. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே லைக் ஐ ரியலி லைக் மேத்ஸ். லைக் நான் செகண்டரி ஸ்கூல்லாம் இருக்கும்போது ஐ டுக் எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஐ ஆல்சோ டுக் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ், ஸோ லைக் அடிஷனல் மேத்தமெட்டிக்ஸ், பிகாஸ் ஐ ரியலி லைக் த சப்ஜெக்ட்ஸ். பட் சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு அவர்ஷன் ஷோ பண்ணேன் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட டுவர்ட்ஸ் engineering or like medicine, because I knew that at the end of the day that's not something that I would like to pursue. Everyone around me avanga vande engineering illana medicine பண்ணுவாங்க. Like I have a cousin in the US and ipa vande he's doing his first year in medicine. Then I have in like as like everyone surrounding me and the rendu choices da avangalukita irundhudu. Then they utilize those 2 choices. However and adlende enakku neriya exposure vandhudu, like what the courses were about and everything. And because of that I had a good understanding, like எனக்கு இது suitable-ஆ இருக்காது. அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு aversion show பண்ணேன். அதனாலதான் my parents for a while they were struggling as to what options they can present me, because they wanted me to like what I want, like what I would do in university, but they also had this like pressure on themselves also, that they want to, you know, show off to their relatives and everything, that உன்னோட பொண்ணு வந்து இப்போ இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கா இல்லைன்னா மெடிசன் பண்ணிட்டு இருக்கா, because those 2 are very coveted, right? But yeah, like as I mentioned earlier, like I convinced them that I wanted to do law. But this is just my experience, but it's a completely different story for my older sister. இப்போ அவ வந்து ஆஸ்திரேலியால வந்து like she's doing a double degree, so she's doing in pharmacology and she's doing in genetics. And these 2 are very biological related courses, right? அவ வந்து ஜூனியர் காலேஜ்ல இருக்கும்போது அவ வந்து biology எடுக்கல, she took physics instead. So when she first went into university, it was a huge like difference, because she had to start from scratch. And also initially ava chemical engineering da edutha, but she knew that adu avalukku pidikala, so she was like really struggling initially. Then after that she was like, you know what, why don't I try biology? Then ipa vandu in the dual degree pannit irukka. Then avalukku romba pudichirukku, but she, you know, she had to struggle a bit more than all of her peers, because she was a bit far like behind. But ipa ava nalla pannit irukka. But ipa vandu now she's going to finish up her honors, right? Then ipa my parents are thinking, you know, unoda options, you know, diversify பண்றதுக்கு வந்து why don't you try for medicine and the madri. So she has gone through both of the options. She has done engineering also, and she has had a fair share of like experiences from that course. And ipa vande she's also going to try for medicine. She's under a lot of stress and pressure, because personally ava vande nenichittu irukka, you know, it will be nice to be a doctor, because first of all I can show off, I can tell everyone I'm a doctor, like indha mari neriya accomplish pannirken, I'm actually a smart person andha mari epove ekita solluva. Then like of course on the pragmatic aspect irukku, like the salary and all of that. And also there's the thing that she actually likes what she's doing right now. So since medicine is something related to what she's doing right now, she was very interested, like okay fine, I will try for medicine. But the process itself is very tedious for her and very hectic for her. It's a very arduous journey. And ipa vandu ava vandu
she will always come to me on FaceTime and I வந்து சொல்லுவா எனக்கு இந்த மாதிரி I don't know what to do Vasudha, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. So I can say that like to an extent she likes what she's doing, but also like most of it at the compounded pressure upon her. So you know, like relatives oda meet பண்ணும்போது, since she's in Australia, my parents are the one who will speak on her behalf. அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, அவ வந்து மெடிசனுக்கு ட்ரை பண்ண போறா, அவ வந்து பயாலஜி ரிலேட்டட் ஸ்டஃப்லாம் பண்றா, அவ வந்து இனிஷியலி கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணா, but அவளுக்கு பிடிக்கல. So she wanted to be even more ambitious and she's trying to do something biology related. அந்த மாதிரி எல்லாம் ஏத்தியெல்லாம் கொடுப்பாங்க அவங்க கிட்ட. But they don't know like she's actually like putting a lot of effort into this and really trying her best. Like she's trying to match up with the pressure and expectations that have been put upon her. Yeah. As the younger sibling, I don't have to go through any of this, but yeah. Well, like nail on the coffin, right? எங்கட பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்க போய் பாக்குற பேசுற பழகுற ஆக்களோட ஓகே என் மகள் இதை செய்யறா, என் மகன் இதை செய்யறாங்க என்று சொல்ற ஒரு பெரிய பிரஷர் வந்து அவங்களோட தோல்லையும் இருக்கு. Hemnath, shed some insight. Did you have any experiences, அனுபவங்கள் உங்களோட அப்பா அம்மா இல்ல நீ என்ஜினியரிங் செய்யணும் அல்லது மெடிசன் செய்யணும் என்றால் அதுதான் ஒரு நல்ல வேலை, அதுல இருந்து நிறைய காசு சம்பாதிக்கலாம், பட் உங்களுக்கு வந்து பயாலஜில இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா ஹெம்நாத்? இல்ல எனக்கு அது மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. பட் மேபி என்னோட கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு. என்ன வந்து மோஸ்ட்லி வீட்டில் எதுவுமே ப்ரெஷர் பண்ணல. நான் நார்மலாக இருந்தேன், அப்படியே ஏதோ இன்ஜினியரிங் முடித்தேன், ஒரு 1 இயர் திருப்பி இந்தியாவில் இருந்தேன், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ண இங்கே வந்தேனே தவிர எனக்கு எந்த விதமான எந்த ப்ரெஷரும் கிடையாது. ஏன்னா இப்போவும் நான் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் இப்போ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உடனே அப்ளை பண்ணி ஜாப் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன் எல்கேஜிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டே தான் இருக்கும் கண்டினியூஸாக, பிரேக்கே இல்லை, எனக்கு ஒரு பிரேக் வேணும் ஒரு 3 to 4 months. ஸோ நான் இந்த ஜாப்க்கும் அப்ளை பண்ண போறது இல்லை அப்படின்னு சொன்னா, அப்படி இருந்தும் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்னால ப்ரெஷர்ல நானும் இப்போ ஜாப் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் தான் எனக்கு இருக்கு தவிர அப்பா அம்மா கிட்ட ப்ரெஷர் இல்லை எனக்கு. ஓகே ஓகே. சூர்யா? ஸோ அவங்க இப்போ வசுதா சொன்னதுல என்னன்னா ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து சேலரி. எல்லாரும் வந்து இன்ஜினியரிங் படிச்சா லைஃப் செட்டில் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அது என்னதான் இருந்தாலும் உண்மை இல்லைனாலும் பட் they're being paid more than ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறவங்களோட ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கிட்டா they're being paid more. ஸோ வந்து ஐ திங்க் இந்த மாதிரி ஜாப்ஸ் அதிகமானதுன்றதை விட the pay scale is what determining everything. நமக்கு என்னதான் ஓகே என்னதான் வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் you're going to do mathematics, அதையும் வந்து நீ இன்ஜினியரிங்கா பண்ணுன்னு சொல்றாங்க. இன்ஜினியரிங் படிக்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் பண்ணலாம், பட் ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணும்போது எவ்வளவு தூரம் அதை நம்ம படிச்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்றோன்றது கிடையாது. மேபி ரிசர்ச் ஈவன் வந்து இந்த ஒர்க்லயே ரிசர்ச் செட் பண்ணோம், அந்த இடத்துல நம்ம அதிகமாக யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி இட்ஸ் ஜஸ்ட் பேசிக் லினியர் அல்ஜிப்ரா அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அகைன் இது வந்து மோஸ்ட்லி இந்த பே ஸ்கேல். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா இந்த டீச்சர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். மேபி வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரி படிக்கிற டீச்சரும் வந்து they'll be more interested if they are actually being respected more. Or engineer again salary and also the amount of respect you are going to get. So engineering படிச்சா நம்ம ரெஸ்பெக்ட் சொல்ற மாதிரி சசிகுமார் சொல்ற மாதிரி இங்க எந்த படிப்பும் சின்னது பெருசுலாம் கிடையாது, எல்லாமே இது படிச்சது தெரியாதுன்ற மாதிரி தான். ஸோ அவங்களுக்கும் அந்த கரெக்டான more than the salary ஒரு டீச்சர்னா they are going to be decided factor தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய பேர் இருந்திருக்காங்க உங்களோட கரியர் பாய்ட் சூஸ் பண்ணதுல. இப்ப சிவா சொன்ன மாதிரி அந்த மேக்ஸ் டீச்சர் பேர் மறந்து போச்சு. ஓகே பேர் சொல்லாம நீங்க சொல்ல. ஹேமலதா தியாகராஜன். ஓகே ஓகே அவங்கள சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஜேபின்னு ஒருத்தர் இருக்காரு, ஜெயபிரகாஷ் என்னோட ஸ்கூல்ல ஒரு கம்ப்யூட்டர் சார் இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ரியலி பீயிங் பேஷனட் அபவுட் வாட் தே ஆர் டூயிங்ன்ற மாதிரி அவங்க வந்து தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் இன் யுவர் லைஃப். நான் வந்து இப்போ நான் சொல்லலாம் எனக்கு மேக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு இதுன்ட்டு, அதை பிடிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு இருக்கணும். ஜஸ்ட் நாட் நமக்கே வர்றதுலாம் கிடையாது. அதுதான் நமக்கு சரியானதுன்றதும் கிடையாது. மேபி வந்து someone can induce more than the parents, it should be the teachers.
ஐ திங்க் அவங்க வந்து இப்போ முன்னாடி நம்ம சொன்னோம்ல, இப்போ அப்ப படிக்கும் போதெல்லாம் டீச்சருக்கு வீட்டுக்கு போய் தான் போய் பார்க்கணும், அந்த ரெஸ்பெக்ட் இருந்துச்சுட்டு, அந்த மாதிரி இப்ப பெருசா இருக்கிறது கிடையாது. இருக்கிறது இல்லைன்னா நம்ம நானே நிறைய டீச்சரை கலாய்ச்சிருக்கேன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் தே ஷுட் பி மோர் ரெஸ்பெக்டட். மேபி அதை வந்து நம்ம ஒரு ப்ரிவிலேஜ்டு ஜாப்ன்ற மாதிரி, இன்ஜினியரிங் டாக்டர்ன்றதோட அது ப்ரிவிலேஜ் ஜாப்னு இருக்கும்போது ஐ திங்க் தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் மோர் இன் த பீப்புள் லைஃப் நினைக்கிறேன். So I'd like to add as well. Yeah. I think that நான் என்ன நினைக்கிறேன்னா, like as he said, right, அது அந்த சம்பளம்லாம் பார்ப்பாங்க, all of those variables. நான் like அந்த Venn diagramல இருக்கும்போது like there's one part that's like your passions and your hobbies. For example, like as you mentioned, right, Jayashri, for you is marketing and PR. Then அது வந்து ஒரு இதுல வைப்பாங்க. Then the other one will be like the actual career options, which will put like medicine or engineering. Then ஒரு நடுவுல ஒரு ஓவர்லாப்பே இருக்காது. அது சும்மா ரெண்டு ஓட்டை அவ்வளவுதான், mutually exclusive. But நான் என்ன நினைக்கிறேன்னா, like times have also changed, right? அது அவ்வளவு straight forward இல்ல. Like it's not as if like I can just set my hobbies aside. Everyone is getting more outspoken about these type of things. அதுக்கப்புறம் நிறைய வேரியபிள்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போலாம் எங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கு, எந்த ஜாப்ல எல்லாம் அந்த மார்க்கெட் கொஞ்சம் சேச்சுரேட்டடா இருக்கு, ஸோ ஐ ஹேவ் டு கெட் another job so that எனக்கு அந்த ஆக்சுவல் லைக் ஐ கேன் கெட் அ பெட்டர் கரியர், அந்த மாதிரி, or a more fulfilling and career that I can see in the long term, அந்த மாதிரிலாம் இருக்கு. Then like சம்பளம் is also like நிறைய அந்த other jobs are also rising அந்த லிஸ்ட்ல. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வேரியபிள்ஸும் இப்போலாம் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட டைம்ல இருக்கிறது தான் இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி அவங்களுக்கு வந்து கொஞ்சம், நான் engineering படிச்சா I can become an engineer, I can get this set of digits on my paycheck and I can just live a very fulfilling life அந்த மாதிரி. பட் இப்போலாம் அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இல்லை. அந்த இக்கானமியும் பார்க்கணும், ரொம்ப ஷேக்கியா இருக்கு. ஸோ எங்கெல்லாம் அந்த எனக்கு ஒரு செக்டர் இருக்கு that I can work in, and அதுக்கப்புறம் என்னோட passions and hobbies, those are also very important things. Like because as much as like salary is very important, there's a certain extent in which you can get tired of your job or career, so you should also incorporate things that you like. அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேரியபிள்ஸ்லாம் and factors that I think we can also introduce to our parents. It's just we need to find new methods and ways in which we can introduce it to them, because they might not be that open-minded to have a discussion. That's என்னோட opinion. Yeah, like நீங்க சொன்ன மாதிரி sometimes எங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து they don't know அந்த ஃபுல்லா என்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கு, வித்தியாசமான செக்டர்ஸ் இருக்கு, லைக் கொமர்ஸ்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, வெறும் மேத்ஸ் படிக்கிறதால என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பேரண்ட்ஸுக்கு சம்டைம்ஸ் தெரியாம இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து என்ஜினியரிங் அண்ட் மெடிசனா மட்டுமே இருக்கலாம். So I'll just like to take this opportunity. என்னடா இந்த வாய்ப்பு, என்னடா இங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேத்தமெட்டிஷியனுங்கிற கூட்டத்துல இருக்கும்போது I'll just take this opportunity to ask, மேத்ஸ் படிக்கிறதால ஆக்சுவலா என்ன career prospects இருக்குது? Shiva. Okay, yeah, I mean I think that's a great question. So yeah, I think like rendu moonu like different, like I think there are different directions that you can go after you do math. ஸோ இப்போ நான் படிக்கிற மேத்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு அப்ட்ராக்ட் பியூர் மேத் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஸ்டடி நம்பர் தியரி. ஸோ ஈவன் திஸ் ஹேஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆக்சுவலி. திஸ் இஸ் லைக் ஆல் த என்கிரிப்ஷன் சிஸ்டம்ஸ் தட் வி ஹேவ் ரைட் நவ். நம்ம இன்டர்நெட் ஃபங்க்ஷன் எல்லா இன்டர்நெட்ல இருக்க எல்லா என்கிரிப்ஷன் சிஸ்டமுமே they are completely dependent on things that I study. I don't directly work on using applying these techniques to encryption, but அந்த மாதிரியான விஷயங்கள்ல I can transition to such kinds of jobs. So these are like research jobs at various big software firms where you work in encryption. So that is one thing. So even though now pure maths படிச்சாலும் I have this kind of a applied like option. So that is one. And then there are other things. So one is like quantitative research. That is like very big job prospect. Financial research is also a big job market. So ingella neenga vandu like MSc
MSc Maths படிச்சுட்டு நீங்க போனீங்கனாலே like they I mean it's a nice job. And then like data science is a really big growing field. So data science adukla like you need a slightly different flavor of math, like more statistics and that you need that. But yeah, that's a booming industry. And artificial intelligence, machine learning, like machine learning is completely math. Yeah. So machine learning is again a huge field. So there are lots of opportunities like if you do math. So இப்ப I think நீங்க கேட்டது yeah, no, இல்ல முடிச்சா yeah, so yeah, போன கேள்விக்கு வந்து நான் கொஞ்சம் I wanted to say something like about pressure. So எனக்கு வந்து like personally I did not feel a lot of pressure from my parents. Maybe நான் ஸ்கூல்ல கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்டா இருந்திருக்கலாம், அதனால they trusted me or something like that. But I think in general, so yeah, peers, like based on their experiences, I feel like maybe like educated parents when they put a lot more pressure. They force their choices on their students much more. At least என் friends ல இருந்து நான் சொல்றேன். And not just they don't so நான் வந்து like science instituteல படிச்சேன். So என் கூட நிறைய பேர் ஒரு at least like 3-4 students வந்து they chose to do science because their parents thought it was a respected institute and it was a respected degree. So even though it was not engineering or medicine, and they were not interested in science, they were like somewhat அவங்களோட parental pressure-naல they did science. So அந்த மாதிரி இருக்கு. And one of them was actually pretty good at math, but again அவனை வந்து like engineering தான் படிக்கணும் அப்படின்னு pressure பண்ணதுனால he was with us for 1 year and then he left the program and engineering படிக்க போயிட்டான். So I think so maybe educated parents இந்த மாதிரி பண்றது வந்து it shows signs of something like very very faulty. Because you'd expect that university-க்கு போன படிச்ச parents-க்கு வந்தா like கொஞ்சம் like they'll be aware of the different options, but but and suppose university-க்கு போகாத like அப்பா அம்மா இருக்கும்போது they like எப்படியாச்சும் பிள்ளை வந்துரட்டும், எப்படியாச்சும் பிள்ளை நல்லா வந்துரட்டும் என்ற ஒரு feeling அவங்களுக்கு. So they like do something. இப்ப நீங்க வந்து ஃபுல்லா மேக்ஸ் தான் சொல்றீங்க. இப்ப நீங்க சொன்ன ஃபீல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் எல்லாத்துக்கும் அடிஷனலா வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சம்திங் யூ ஹேவ் டு லேர்ன்ல அட்லீஸ்ட். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெக்கானிக்கல்லையும் பிஹெச்டி பண்றாங்க. அவங்களும் தே ஹேட் டு லேர்ன் சம்திங், ஏதோ ஒன்று. இப்போ லைக் மேபி உங்களுக்கு வந்து இந்த மேட்லாப் ஆர் பைத்தான் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். I mean definitely இப்போ 21st century almost everything you need to learn like some amount of computer programming, and definitely நான் சொன்ன எல்லா fields-க்குமே you need some amount of computer programming. But mostly like you learn this like while you are doing your course. You learn some amount of it while you're doing your course. So அதனால ஓகே I think ஸோ நீங்க சொன்ன ஃபீல்டு இப்ப நான் நினைச்சாலும் மேபி நாட் அந்த அளவுக்கு லெவல் ஆஃப் ரிசர்ச் ஓரியன்டா போகலைனாலும், பட் இந்த நீங்க சொன்ன ஃபீல்டுலாம் என்னாலையும் மேபி இப்போ வித் சம் ஒர்க் ஐ கேன் ஆல்சோ கெட் அ ஜாப்ன்ற மாதிரி தான் இருக்கு. நான் மொத்தமா சொல்றேன், பட் ஓரளவுக்கு கிராஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இது தவிர லீவ் த சாஃப்ட்வேர் ஃபீல்டு, இதை தவிர மேத்தமெட்டிக்ஸ்னால வேற ஏதாவது ஃபீல்டு அந்த ப்ரொஃபஸர் அது இல்லாம என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க? Okay, so that's an interesting question. Okay, நான் என்னென்ன சொன்னேன், நான் வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் சொன்னேன். அப்புறம் ஃபினான்ஷியல், ஐ திங்க் ஃபினான்ஷியல் அந்த செக்டர் வந்து that doesn't involve too much of software. It probably involves some amount of software, but you can like banks and even other companies stock market. Stock market. So I think
But I Yeah, think those that don't would tend be to more work like well. that would be more like finance padikravanga. So Yeah. Usually like computer programming, MATLAB so ninga usually for like finance and economics are நிறைய பாவிப்பாங்க. So நிறைய computer programming வந்து even commerce la கூட இருக்கு, like Jayashri is doing commerce. And you know, like commerce students they'll be having like a lot of computer programs and stuff. Just quickly back to like just a quick question, engineering la பொதுவா நாங்க வந்து இந்த படம் பாக்குறதெல்லாம் படம் பார்க்கும்போது லைக் விஐபி அல்லது மீசையம் இருக்கு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது அவங்க என்ஜினியரிங் கெத்து, பட் என்ஜினியரிங்ல அரியர் வச்சு கிளியர் பண்றது கெத்துன்ற ஒரு மாதிரியான ஒரு இது இருக்குதல்ல. அது ஆக்சுவலி வாட்ஸ் யுவர் தாட் ஆன் தட்? Hemnath, do you want to go first? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரியர் வைக்கிற வரைக்கும் அது வந்து நமக்கு மற்றவங்கள ப்ரொஃபஸரை பார்த்தா ஃபன்னாக இருக்கும். அரியர் முடிச்சுட்டு வெளில வந்தால் தான் தெரியும் நமக்கு லைஃபே ஃபன்னாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அது வந்து ஒரு தவறான புரிதல் அது ஆக்சுவலாக. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக எங்களுக்கு இன்ஜினியரிங்கில் டோட்டலாக 42 பேப்பர்ஸ் தான், அதில் 38 பேப்பர்ஸ் அரியர் வச்ச என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்காங்க. ஸோ இன்னும் இருக்காங்க. ஸோ அதில் வந்து வெளியில் வந்த ஒரு சில ஆட்கள்லாம் நான் தான் தவிர என்னுடைய கேங் இன்னும் அரியர் வச்ச கேங் இருக்குது. ஸோ அப்போ வந்து உண்மையாகவே நீங்கள் சொல்கிறத வந்து அப்போ அப்படிதான் திங்க் பண்ணாங்க. எக்ஸாமுக்கு வந்துட்டு எழுதாமல் போவாங்க. ஸோ இது எல்லாம் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயே நடக்கும். ஏன்னா இது எல்லாமே அப்படியே சினிமாவிலேயும் நமக்கு இதை தான் அப்படியே காட்டுவாங்க, அரியர் வச்சாதான் கெத்து அப்படின்னு சொல்லி. இப்போ 4 வருஷம் அது எதுவும் தெரியாது, முடிச்சுட்டு வெளில வந்தோன்னு தான் வெயிட்டாக செய்யும் அது மொத்தம் சேர்ந்து. ஸோ ஆப்வியஸா அது வந்து ஒரு தவறான புரிதல். அது தவறான ஒரு புரிதல் கண்டிப்பா. வாசுதா? இல்ல நான் இல்ல நான் அரியர் வச்சதில்ல, பட் யாருமே நான் பார்த்து அரியர் வச்சவங்க எல்லாருமே வந்து யாரும் பெருசா அந்த மாதிரிலாம் படத்துல வர மாதிரிலாம் சொன்னது கிடையாது. இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் தெம் டு மேனேஜ். இவர் சொன்ன மாதிரி ஒரு காலேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாருமே உங்க கூட இருக்க கொலீக் இல்லாம தனியா போய் எழுதுற மாதிரி இருக்கும் எக்ஸாம்ஸ்லாம். அண்ட் யூ ஹாவ் டு ஒரு எக்ஸாம் வந்து சம்திங் யூ ஹாவ் டு கிவ் அப். ஓகே, இது நான் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, இந்த மாதிரி அவுட் ஆஃப் மோர் ப்ரெஷர் தான். இந்த அரியர்ஸ்னால நிறைய பேர் காலேஜ் விட்டு போனவங்களா இருக்காங்க. ஒரு அக்குமுலேட் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல வந்து 20 அரியர் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் பாயிண்ட்ன்ற மாதிரி விட்டுட்டு போனவங்களா இருக்காங்க. இல்ல அப்படி போனவங்க தான் இப்ப ஆக்சுவலா மீம் கிரியேட்டர், நம்மளெல்லாம் சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க. சீரியஸா மீம் கிரியேட்டர் கேட்டு நமக்கு உங்களுக்கு மீம் போட்டு போறாங்க. ஐயோ, அப்புறம் தமிழ் டாக்ஸ் மீம்ஸ்ல வந்துரும். Jayashri and Vasuda, நீங்க வந்து obviously you're not doing engineering, but suppose commerce or law செஞ்சு அரியர் வைக்கிறது, how do you feel about that? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் செய்றேன். நான் என்ன செய்றேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப ஹை ஸ்கூலோட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸோ லுக், ஃபெயில் பண்ணுவேன். ஐ டோன்ட் ரியலி கேர் அட் த மோமெண்ட். நான் வந்து ஜஸ்ட் ஃபிகரிங் இட் அவுட். அண்ட் என் பேரண்ட்ஸ் அவ்வளோ ஒன்றும் கேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்காங்க, which is weird. நான் செகண்ட் சைல்ட், ஸோ மேபி that explains something. But நான் எனக்கு சரியா தெரியல. நான் இன்னும் ஃபெயில் பண்ணல. பண்ண வாய்ப்பு இருக்கு, பண்ணேன்னா சொல்றேன். பட் இப்போதைக்கு நான் கேர் பண்ணல. ஸோ I think like what Hemnath and Suriya சொன்ன மாதிரி, like ஒரு 3-4 இயர்ஸ்க்கு பிறகு you're like, oh fail பண்ணிட்டேன், அதுக்கு பிறகு யோசிப்பேன். வாசுதா? ஓகே, ஸோ நான் இப்போதான் யூனிவர்சிட்டிக்கே போறேன். எனக்கு இன்னும் அந்த டெர்மினாலஜி அது இன்னும் தெரியாது. பட் லைக் ஃபார் த டைம் பீயிங் என்னோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க, ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபைன் பண்ணுமா ப்ளீஸ், எங்கேயாவது போய் ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபைன் பண்ணு, அந்த மாதிரி சொல்றாங்க. ஃபுல் ரைட்க்கு தானே. ஸோ லைக் ஐ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் எக்ஸ்பென்ஸ் ஆர் எனிதிங் ரிலேட்டட் டு எக்ஸ்பென்சஸ். ஐ டோன்ட் ஈவன் நீட் டு திங்க் அபவுட் அரியர் ஆர் எனிதிங். ஸோ லைக் நான் என்ன பண்றேன்னா, லைக் ஒரு லைக் நம்மளுக்கு ஒரு வெப்சைட் இருந்தது, அதுல வந்து ஆல் த பாசிபிள் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, லைக் எக்ஸ்டர்னல் ஸ்காலர்ஷிப், நாட் ஜஸ்ட் யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப். நான் வந்து இது எல்லாம் லைக் ஐ நோ தேர்ஸ் லைக் thousands and thousands, ரைட்? ஏன்னா அவங்க வந்து கண்ணாபின்னான அந்த எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து அவங்க போடுவாங்க. ஏதோ ஸ்வீட் சிஸ்டம் அந்த அங்க இருக்கிற ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்கு. நான் வந்து எல்லாமே லைக் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நான் லைக்
20 இதுக்கு அப்ளை பண்ணேன். தென் அவங்க சொல்றாங்க ஏதாவது ஒண்ணு கிடைக்கட்டும். லைக் மணி வந்து லைக் மை பேரண்ட்ஸ் ஆர் ஃபைன் வித் இட். லைக் they don't mind doing the whole paying for the whole thing. But அவங்க சொல்றாங்க it will be like easier to manage with scholarship. Loans வந்து அவங்க பார்க்கும்போது they are like very bittersweet about it. So அவங்க சொல்றாங்க because like அதுல வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. So like ஃபெயில் பண்றது அவங்க நிறைய ப்ரெஷர்லாம் போடுவாங்க. ஸோ ஃபெயில் பண்றதுலாம் நீ பண்ணவே கூடாது, எல்லாம் மவுண்ட் அப் ஆகும், ஸ்னோபால் எஃபெக்ட் அந்த மாதிரி தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ பர்சனலி இப்போதைக்கு தான் அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஐ cannot speak for what will happen in the future. Yeah, Yeah. just going off of But what I- Vasuda said. sorry. So yeah. Go ahead. நான் வந்து like obviously ஆஸ்திரேலியால இருக்கனால, மெல்பர்ன்ல இருக்கனால எனக்கு ஹெக்ஸ் லோன் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆப்வியஸ்லி லைக் பே பண்ணுவாங்க ஃபார் த டைம் பீயிங். அப்புறம் அது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஆர் வாட் எவர். ஸோ இப்போதைக்கு நான் அவ்வளோ கவலைப்படல பிகாஸ் என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து காசு போல, எங்க அம்மா அப்பாவோட அக்கௌண்ட்ல இருந்து போல. ஸோ எல்லாரும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்காங்க. பட் ஐ கெஸ் நான் ஃபுல் டைம் வேலை ஆரம்பிச்சோடனே நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டும் போது நான் ப்ராப்ளி ரிக்ரெட் பண்ணலாம் இஃப் ஐ ஃபெயில் and I had to repeat or whatever. But I guess அது ஒரு ரீசன் ஃபார் our relaxed attitude because நாங்க காசு கட்டல. But maybe I think that's a factor because நாங்க கேர் பண்ணல. கண்டிப்பா. சூர்யா? சாரி, இப்ப நம்ம யூஜி படிக்கும்போது வந்து ஒரு லோன் வந்து ரொம்ப ஈஸின்னு இல்லை. அட்லீஸ்ட் நம்ம ஊர்ல கொஞ்சம் ஒரு 4 lakhன்ற மாதிரி இருக்கும்போது ஈஸியா கிடைச்சிரும். ஸோ அப் டு 10 lakh வரைக்கும் உங்களுக்கு எந்த கொலாட்டரலும் எதுவும் கிடையாது. ஸோ இஃப் யூ கோ பியாண்ட் தட் யூ நீட் டு ப்ரொடியூஸ் லைக் இப்போ உங்களுக்கு 75% அமௌண்ட் ஆஃப் லோன்னா நீங்க 100% அந்த இது மோர் தென் வாட் யூ வாண்ட் ஃபார் யூ டு ப்ரொவைட் கொலாட்டரல்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப இது வந்து கொஞ்சம் மோசமான விஷயமா தான் இருக்கு. அண்ட் இட்ஸ் மேக்ஸ் யூ மோர் ரெஸ்பான்சிபிள். ஓகே, லோன் வந்துருச்சு. அதுவும் இல்லாம லோன் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக கிடையாது. 14.5% நினைக்கிறேன் எனக்கு கொடுத்த பர்சன்டேஜ். ஆக்சுவலா மோஸ்ட்லி இந்த ஹோம் லோன் அண்ட் எனி அதர் கைண்ட் ஆஃப் லோனை விட நம்ம ஊர்ல வந்து எஜுகேஷன் லோன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதை யாரும் குறைக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் அதுவும் சில பேர் என்னன்னா அடுத்த இது வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஒரு இதுவும் இருக்கு. ஓகே, அடுத்தாச்சு வந்து நம்ம லோனை தள்ளுபடி பண்ணிடுவாங்க இந்த மாதிரியும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. கண்டிப்பா. சோ நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு அரியர் வைக்கிறது வந்து கெத்தா காட்டுறாங்க. பட் ஆக்சுவலி யதார்த்தமா பார்க்கும்போது எல்லாத்தையும் அரியர் வைக்கும் போது நீங்க காசு செலவழிக்கணும், நேரம் செலவழிக்கணும் அந்த சப்ஜெக்ட். I'd like to add one thing actually. Yeah, go for it. ஒரே ஒரு விஷயம், இந்த இப்போ மாஸ்டர்ஸ்க்கு இங்க நிறைய பேரை நான் மீட் பண்ணிருக்கேன். as well as பேச்சுலர்ஸ் அங்க இருந்தேன்ல, இங்க நிறைய பேர் வந்து அரியர் வைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கோரிலேஷன் நம்ம பார்த்தா, இங்க நீங்க ஃபெயில் ஆனீங்க ஆஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா இருந்தா அந்த கோர்ஸ் ஃபீஸ் ஒரு 4,000ல இருந்து 6,000 வரைக்கும் ஆகுது. இதே இன்ஜினியரிங்ல நீங்க ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா 200 rupees to 300 Indian rupees, which means 10 ல இருந்து 15 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். ஸோ அதோட வேல்யூ வந்து அவனுக்கு தெரியல. அவங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு ப்ராபப்ளி ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனா ஒரு 15,000 20,000 அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ரூல்ஸ் போட்டா இந்த அரியர்ஸ் வந்து மேபி கம்மியாகலாம், இல்லை இன்ஜினியரிங் விட்டு போயிடலாம். ஸோ தட் அந்த இடம் மிச்சம், எனர்ஜி மிச்சம், அப்படிப்பட்ட ஒரு ஆளும் மிச்சம். அதனால அது அக்யூமுலேட் ஆகி போயிட்டு இருக்கு. மெடிசின் ஃபீல்ட்ல வந்து யூ ஹேவ் டு டு இட் அகைன். நமக்கு ஒரு இது என்னன்னா நம்ம அந்த கோர்ஸ் திரும்ப படிக்க தேவையில்லை. அடுத்ததுல அரியரை கிளியர் பண்ணிக்கலாம். பட் மெடிசின்ல நீங்க ஃபெயில் ஆனீங்கன்னா யூ ஹேவ் டு சிட் டவுன் அண்ட் கம்ப்ளீட் இட்ன்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். சேம் வித் காமர்ஸ். ஆஸ்திரேலியாவில் காமர்ஸ்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் பண்ணீங்கன்னா நீங்க அந்த சப்ஜெக்டையே திருப்பி ரிப்பீட் பண்ணணும். ஸோ அந்த நேரம், காசு எல்லாம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் அரியருக்கு அந்த திருப்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் ஃபீஸ் கட்டினா போதும் மாதிரி. பட் வித் மெடிசன் ஆர் காமர்ஸ் ஆர் லோ ஈவன் அந்த ஃபுல் சப்ஜெக்டை ரிப்பீட் பண்ணணும்ன்ற போது காசு மட்டும் இல்லாம உங்களுக்கு நேரம் அண்ட் ஆல் அதர் திங்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகுது. So of course நாம இதுவரைக்கும் கதைச்ச மாதிரி படிப்பு என்ற ஒரு வார்த்தை கண்டு ஒரு பலம் இருக்கு, கல்வி கண்டு ஒரு சக்தி இருக்கு. பட் அது நிறைய பேருக்கு வந்து சரியா அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. அண்ட் நிறைய தவறான புரிதல் இருக்கு அது சம்பந்தமா. பட் அதை பற்றி நாம இன்றைக்கு கதைச்சது வந்து நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குமென்று நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஜெயஸ்ரீ, வாசுதா, ஹேம்நாத், சூர்யா அண்ட் சிவா இன்றைக்கு எங்களோட கதைச்சதுக்கு. திஸ் இஸ் மோஷிகா signing off from Tamil Talks. Thank you for watching. Thank you.
you. Bye.